பி வாசு டைரக்ஷன்ல நம்ம ராகவா லாரன்ஸ், வடிவேலு, ராதிகா இவங்களாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் சந்திரமுகி 2. இந்த சந்திரமுகி 2 படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெடியூலை இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா மைசூரில். இந்த படத்தோட செகண்ட் ஷெடியூலை இந்த மாதம் எண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த படத்தில் யார் ஹீரோயின்னு கன்ஃபார்மாக அவங்க சொல்லலை. அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் வரும்னு சொல்லி இருக்காங்க. இந்த படத்தை 2023 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி இருக்காங்களாம். நம்ம அஜய் நானமுத்து டைரக்ஷனில் சியான் விக்ரம், ஸ்ரீநிதி ஷெட்டி, இர்ஃபான் பத்தான் இவங்களாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் கோப்ரா. இந்த கோப்ரா படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டை சொல்லி இருக்காங்க. இந்த கோப்ரா படத்தை வர ஆகஸ்ட் 31 தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் பண்றோம்னு அவங்களே அஃபிஷியலாக சொல்லி இருக்காங்க. ஆகஸ்ட் 31 ஆல்ரெடி நட்சத்திரம் நகர்கிறது மற்றும் பிசாசு 2 இந்த 2 படங்களை ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ 3வது படமா கோப்ரா ஜாயின் ஆயிருக்கு. கோப்ரா படம் விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் ஆகிறதுனால பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல எந்த மாதிரி கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அமீர் கான் லீடர் நடிக்கிற படம் தான் லால் சிங் சத்தா. இந்த லால் சிங் சத்தா படத்தை நாளைக்கு தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போதைக்கு லால் சிங் சத்தா படத்தோட புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 41 minutes கிட்ட. அதே மாதிரி நம்ம கார்த்தியோட மூவி தான் விருமன். இந்த படத்தை ஆகஸ்ட் 12 இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் பண்றாங்க. விருமன் படத்தோட புக்கிங்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விருமன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ காலையில் 7 AM ஸ்டார்ட் பண்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. புக்கிங்ஸ்லயும் 7 மணி தான் இருக்கு. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 31 minutes கிட்ட. ஹாலிவுட் மினி சீரிஸான ஐ எம் குரூட். இந்த ஐ எம் குரூட் சீரீஸை இப்போதைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸ் ஒன்லி இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. வேற எந்த லாங்குவேஜ்லையும் ப்ரீமியர் பண்ணலை ஹாட் ஸ்டாரில். ரீசெண்டாக தெலுங்கில் தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆன படம் தான் பிம்பிசாரா. இது ஒரு பயங்கரமான கமர்ஷியல் மூவி, பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு தெலுங்குல. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த பிம்பிசாரா படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ZEE5 மற்றும் ஜி தமிழ் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த படத்தை தமிழ் டப்பிங்ல ZEE5 அப்படி இல்லைனா ஜி தமிழ்ல தான் ஸ்ட்ரீமிங் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிவில டெலிவிஷன் பண்றாங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டிஜிட்டல்ல பிரீமியர் பண்றாங்களான்னு. நம்ம டாப்ஸி பானு லீடர் நடிக்கிற படம் தான் ஷபாஸ் மித்து. இது மித்தாலி ராஜோட பயோகிராஃபி. இந்த ஷபாஸ் மித்து படத்தை வர ஆகஸ்ட் 12 வூட் ஆப் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்ல. விக்ரம் கே குமார் டைரக்ஷன்ல நமக்கு நாக சைத்தன்யா லீடர் நடிச்சிருக்கிற படம் தான் தேங்க்யூ. இந்த படம் தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகி ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் தான் வந்திருந்தது. இந்த தேங்க்யூ படத்தை நாளைக்கு ஆகஸ்ட் 11 அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்றாங்க. தமிழ் டப்பிங்க எதிர்பார்க்கலாம். அவங்க சொல்லி இருக்கிற வரைக்கும் தெலுங்குல மட்டும் தான் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி இருக்காங்க. நம்ம அமீர் கானோட மூவி தான் லால் சிங் சத்தா. இந்த லால் சிங் சத்தா படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம வூட் ஆப் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு அவங்களே அஃபிஷியலா சொல்லி இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.